அனைவருக்கும் வணக்கம். முழு முதற் கடவுள் எவ்வினையும் நல்வினையாய் ஆக்கிடும் ஆனைமுகத்தோன் விநாயக பெருமானின் தாழ் பணிந்து போற்றுவோம். பிடித்து வைத்தால் பிள்ளையார் என்பர். முதலில் யார் பிடித்து வைத்தார்? எப்படி பிடித்து வைத்தார்? பிறகு எப்படி ஆனைமுகம் வந்தது என்பதை சிறு நாடக வடிவில் காண்போம். இடம் கைலாயம். பார்வதி தேவியும் அவரது தோழியரும் நீராட செல்கிறார்கள். தோழியரே, நாம் நீராட செல்வோமா? ஸ்ரீதேவி, நாம் நீராடும் பொழுது யாரேனும் வந்துவிட்டால் என்ன செய்வது? சரி, அதற்கு ஒரு உபாயம் தேடுகிறேன். பார்வதி தேவி தியானத்தில் அமர்கிறார். பார்வதி தேவி தனது உடலில் பதிந்துள்ள மஞ்சளை எடுத்து ஒரு உருவத்தை படைக்கிறார். அழகான சிறுவன் உருவாகிறான். சிறுவனுக்கு கணபதி என்று பெயரிடுகிறார் பார்வதி தேவி. தோழியரே, கவலை வேண்டாம். எனது கணநாதன் கணபதி காவலுக்கு இருப்பான். அஞ்ச வேண்டாம். கணநாதா, இந்த அந்தப்புறத்திற்கு எந்த ஆணும் உள்நுழைவதற்கு அனுமதி கிடையாது. யாரையும் உள்ளே விடாதே. இது என் ஆணை. அப்படியே செய்கிறேன் அண்ணியே. பார்வதியும் தோழியரும் நீராடச் செல்கின்றனர். விநாயகர் இங்கும் அங்கும் நடக்கிறார். யாரும் உள்ளே வருகிறார்களா என பார்த்து கொண்டிருக்கிறார். கையில் சூலாயுதம் வைத்திருக்கிறார். அந்த நேரத்தில் சிவகணங்கள் புடைசூழ சிவன் வந்து கொண்டிருக்கிறார். शंभो महादेवा, शिव शंभो महादेवा, शिव शंभो महादेवा. என் அனுமதியின்றி உள்ளே செல்லக்கூடாது. சிவன் விநாயகரை அலட்சியம் செய்துவிட்டு உள்ளே செல்கிறார். இதனால் விநாயகருக்கு கடும் கோபம் வருகிறது. சிவனுடன் யுத்தம் செய்ய தயாராகிறார். தொடர்ந்து நடந்த யுத்தத்தில் சிவன் விநாயகரின் தலையை சீவி விடுகிறார். பார்வதிக்கு செய்தி தெரிகிறது. கோபத்தின் உச்சத்திற்கு செல்கிறார். கணநாதா, கணநாதா, என்னவாயிற்று? கணநாதனுக்கு நிலையை ஏற்படுத்தியவர் யார்? பரமேஸ்வரா, எங்க இருக்கிறீர்கள்? நான் உனது அந்தப்புறத்திற்கு நுழைவதை தடை செய்தான் இந்த பாலகன். அவன் என்னால் உருவாக்கப்பட்டவன். என் ஆணைக்கு கட்டுப்பட்டே அவன் அவ்வாறு நடந்தான். அவனுக்கு எப்படி தண்டனை வழங்கலாம்? அவனை உயிருடன் மீட்டு தந்தே ஆக வேண்டும். பார்வதியின் கோபத்தால் தேவலோகமே அங்கு கூடிவிட்டது. 3 தேவர்கள் மட்டும் தேவகணங்களுடன் ஆலோசனை நடக்கிறது. எனது கணங்களே, இப்பொழுதே நீங்கள் வடக்கு நோக்கி செல்லுங்கள். முதலில் காணும் உயிரின் தலையை கொய்து கொண்டு வாருங்கள். இது எனது கட்டளை. வணங்குகிறேன் மகாபிரபு. அப்படியே செய்கிறேன் மகாபிரபு. சிவகணங்கள் அனைத்து இடங்களிலும் தேடுகின்றனர். முதலில் கண்களில் பட்ட உயிர் யானை. எனவே அதன் தலையை கொய்து கொண்டு வருகின்றனர். இந்த யானை மட்டும் முதலில் கண்ணில் பட்டது. எனவே அதன் தலையை கொய்து வந்தோம். அப்படியா? சரி, தாருங்கள். யானையின் தலையை விநாயகரின் உடலோடு பொருத்துகின்றார் சிவபெருமான். என்ன இது? யானையின் முகத்தை எனது அழகான குழந்தையின் முகத்தில் பொருத்துகிறீர். பார்வதி தேவி, கோபம் வேண்டாம். எது நடக்க வேண்டும் என்று இருக்கிறதோ அதன்படியே நடக்கின்றது. இன்று முதல் கணநாதன் ஆனை முகனாக அகிலத்தை காப்பான். எனது ஆசீர்வாதங்கள் என்றும் அவனுக்கு உண்டு. ஓம்கார ரூபனாக காட்சி தருவான். கோபப்பட்டு விட்டேன். பொறுத்தருளுங்கள் சுவாமி. மங்களம் உண்டாகட்டும். இவ்வாறாக விநாயகர் ஆனைமுகனாக போற்றப்படுகிறார். நன்றி, வணக்கம். வக்ரதுண்ட மகாகாய சூரியகோட்டி சமபிரப நிர்விக்னம் குரு மே தேவ
सर्वकार्येषु सर्वदा